மீனராசி நேயர்களே, உங்களோடு பேசுவதே ஒரு தனித்தன்மை. ஏனென்றால் எது செய்தாலும் நேரடியாக செய்ய முடியல. அலையிறதும் திரியறதும் அந்த காரியம் தடைபடுவதும் அதுக்காக போராடுவதுமாகவே இந்த கடந்த காலங்கள் உங்களை எடுத்து சென்று கொண்டே இருந்தது. என்ன ஒன்று உடலை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதேனும் ஒரு உடல்நிலை பாதிப்பு உங்களை அந்த இடத்துல நிலை நிறுத்தாத தடுமாற்றத்தில் கொண்டு போய் வச்சுருக்கோம். சரி, பொருளாதாரம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் கிடைத்தாலும் அது பிறருக்கு பயன்படுமே தவிர உங்களுக்கு பயன்படாது. எல்லா பொருளாக இருந்தால் அது ஒரு இடத்துல தேங்கி நின்றுடும். அந்த பொருளை நீங்கள் யாருக்காக கொடுக்கறதா இருந்தால் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கி வச்சா வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்தும் கெடுக்கும், கொடுக்காமையும் கெடுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வரப்போகிற அந்த சூரிய பகவான் கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு சரியான விஷயங்களை செய்து வருவார். ஏனென்றால் அங்கு அவங்க பயணிக்கின்ற முறை உங்களுக்கு 6க்கு உடையவனாக இருக்கிற அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 9, 10, 11க்கு வரும்பொழுது உங்களுடைய தர்ம கர்மத்தை எல்லாம் கவனிப்பார். அதை கவனிக்கின்ற தன்மையில் உங்கள் ராசிக்கு உடைய குரு பகவான் 4லிருந்து அந்த பகுதிகளை கவனித்து கொண்டிருப்பார்.